ரிதி வணக்கம். முதலமைச்சராக விஜய் பதவியேற்பு நிகழ்ச்சி தொடக்கமே பல கண்டனங்களை எதிர்கொள்ளக்கூடிய நிகழ்வாக அது மாறி இருக்கின்றது. அதற்கு மிக முக்கியமான காரணம் அவர் பதவியேற்பு நிகழ்வின் போது பின்பற்றப்பட்ட அந்த நடைமுறைதான். முதலில் வந்தே மாதரம் பாடல், அதற்கு பிறகு தேசிய கீதம், அதற்கு பிறகு 3ஆம் இடத்திற்கு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டதுதான் மிகப்பெரிய சர்ச்சை உருவாக்கி கண்டனங்களையும் சில அரசியல் கட்சிகள் குறிப்பாக திமுக கண்டனம் தெரிவித்திருந்தார்கள். அதைத் தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கண்டன அறிக்கை மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏன் என்றால், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தயவால் தான் இன்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விஜய் இருக்கின்றார். அவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விசிக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாமே தமிழக வெற்றி கழகத்திற்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கிறார்கள். அமைச்சரவையில் பங்கு கிடையாது, கூட்டணி கிடையாது, திமுக கூட்டணியில் தான் தொடர்கின்றோம், விஜய் ஆட்சி அமைப்பதற்காக மட்டுமே ஆதரவு என்று அவர்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். இதில் ஏதேனும் 2 கட்சிகள் விலகினாலும் கூட பெரும்பான்மைக்கான இடங்கள் இல்லாமல் விஜய் ஆட்சி தொடர முடியாத நிலை ஏற்படும். இப்படி இருக்கும்போது விஜய்க்கு ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய மிக முக்கியமான கட்சியில் ஒன்றுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. அந்த கட்சியினுடைய கண்டன அறிக்கை மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தமிழக வெற்றி கழகம் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து விட்டாலே அவர் என்ன செய்தாலும் பொறுத்து கொண்டு போக முடியாது. அவர் ஏதாவது மக்களுக்கு விரோதமாக அல்லது தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு செயலை செய்தால் நிச்சயமாக நாங்கள் குரல் கொடுப்போம் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் தமிழ்த்தாய் வாழ்த்து 3வது இடத்திற்கு தள்ளப்பட்ட விவகாரம் தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கையில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவில் தனிபெரும் கட்சியாக வந்த தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி அமைக்க அழைக்காமல் ஆளுநர் இழுத்தடித்து வந்தார். குறுக்கு வழியில் ஆட்சி அமைக்க பல்வேறு வழிகளில் நடத்த முயற்சிகளை முறியடிக்க மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் வெற்றி பெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய கட்சிகள் கலந்து ஆலோசித்து வழங்கிய ஆதரவின் அடிப்படையில் இன்று தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டது. அரசின் மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவை உறுப்பினர்கள் பதவியேற்பு விழாவும் நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து 3ஆம் நிலைக்கு தள்ளப்பட்டு வந்தே மாதரம், நாட்டுப்பண் முதல் 2 நிலைகளுக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. இது தமிழ்நாடு அரசு இதுவரை அரசு விழாக்களில் தொடக்கத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்தும் நிறைவில் தேசிய கீதமும் பாடுவது நாட்டின் விடுதலைக்கு பிறகு இதுவரை கடைபிடித்து வரக்கூடிய மரபாகும். வந்தே மாதரம் ஒரு குறிப்பிட்ட கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதும் ஒரு மதச்சார்புடையதுமான அப்பாடல் என்பதால் தேசிய கீதமாக இருக்க முடியாது என விடுதலை இயக்க காலத்திலேயே தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் ஆளுநர் மாளிகை உத்தரவுப்படி தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்த பதவியேற்பு விழா நிகழ்ச்சி நிரலில் வந்தே மாதரம் பாடலுக்கு முதலிடம் வழங்கி தமிழை 3ஆம் நிலையில் வைத்து மரபை மீறிய செயலாகும். இந்த தவறுக்கு காரணமானவர்கள் யார் என்பதை தமிழ்நாடு அரசு பொதுமக்களுக்கு விளக்க வேண்டும். தமிழக வெற்றி கழகம் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முதலிடம் பெறுவதை உறுதி செய்ய வேண்டும். இந்த தவறு தொடர்வதை அனுமதிக்க கூடாது. நாளைய தினம் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பதற்காக கூடும் சட்டப்பேரவை கூட்டத்திலும் அனைத்து அரசு நிகழ்வுகள் விழாக்களிலும் முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவதையும் நிறைவாக நாட்டுப்பண் இசைப்பதையும் உறுதி செய்ய வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில செயற்குழு தமிழ்நாடு அரசின் முதலமைச்சரையும் தற்காலிக பேரவை தலைவரையும் கேட்டுக்கொள்கிறது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அந்த அறிக்கையை தெரிவித்திருக்கிறார்கள். இதை வைத்து பார்க்கும்போது நாளைய தினம் நடக்கக்கூடிய மிக முக்கியமான கூட்டத்தில் என்ன நடைமுறை பின்பற்றப்படும் என்ற எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. ஒருவேளை இன்றைய நடைமுறை போலேயே நாளையும் நடைமுறையும் பின்பற்றப்பட்டால் அது நிச்சயமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடன் சேர்ந்து அடுத்தடுத்து இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் ஆதரவு தெரிவித்த கட்சிகளும் கடும் எதிர்ப்பை தெரிவிப்பார்கள். இது விஜய்க்கு நெருக்கடி ஏற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்தும் இல்லை. தற்போதைய நிலையில் தமிழ்த்தாய் வாழ்த்து 3ஆம் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதற்கு கடும் கண்டனங்களும் எதிர்ப்புகளும் வலுத்து வருகின்றது. ரிதி.